இருமல்ல இருந்து ஹேங் ஓவர் வேற சரியாக இதை சாப்பிட்டாலே போதும். தண்ணி கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் அப்புறம் 1-2 இன்கிரீடியன்ட் சேர்த்தா போதும், இந்த ஹோம் ரெமெடி ரெடி. ஆமாங்க, நான் ரசத்தை பத்தி தான் சொல்றேன். ஒரு வகையான ரசத்துலயும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. இப்ப மிளகு ரசம் எடுத்துக்கிட்டா சளி தும்மல் டைஜஷனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுவும் கறி குழம்போட கொஞ்சம் இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அல்லும். அடுத்தது ஜீரக ரசம். வயிறுல கேஸ் இல்ல ப்ளோட்டிங் இருந்தா இது பெஸ்ட் சாய்ஸ். நீங்க ஹெவி மீல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறுக்கே ஒரு ரிலீஃபான ஃபீலிங் கிடைக்கும். மூணாவதா பூண்டு ரசம். டீடாக்ஸ் பண்றேன்னு கஷ்டப்பட்டு கிரீன் டீ எல்லாம் குடிக்காதீங்க, இதை ட்ரை பண்ணுங்க. இதுல இருக்கிற பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் சேர்ந்து உங்க ஓவரால் பாடியவே டீடாக்ஸ் பண்ணிடும். அப்புறம் உங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு பூண்டுல இருக்கிற செலினியம் எக்ஸ்ட்ராவா ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பருப்பு ரசம். இதுல லைட்டான புரோட்டீன் சோர்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும் போது இல்ல டயர்டா இருக்கும் போது இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும், சாப்பிட்டா ஃபுல் ஃபில்லிங்காவும் இருக்கும். லாஸ்டா கொத்தமல்லி ரசம். உங்க பாடி ஹீட்டை கம்மி பண்ணும், ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கும். சம்மர் டைம்ல அப்புறம் எப்பயாவது உங்களுக்கு ஹேங் ஓவர் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் உங்க மொத்த டேயுமே டல் ஆகும். அப்போ நான் சொன்ன ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ரசம் எவ்வளவு ஒரு கம்ஃபர்டிங்கான ஃபுட்னு உங்களுக்கு புரியும்.